அலைந்த குணுங்கும் விளையாடு பொழுதியும் கொண்டு சின்னனை உரா உன்னை தேய்த்து கிடக்க நானொட்டேன் என்னை புலிப்பழம் கொண்டு இங்கத்தனை போதுமிருந்தேன் நன்னலறிய பிரானே நாரணா நீர் அடவாராய். கன்றுகளோடச் செவியில் கட்டெரும்பு பிடித்திட்டால் தென்றிக் கெடுகுமாகில் வெண்ணெய் திரட்டி விழுங்குமா காண்பன் நின்ற மராமரம் சாய்த்தாய் நீ பிறந்த திருவோணம் இன்று நீ நீராட வேண்டும் எம்பிரான் ஓடாதே வாராய். பேச்சி முளையுண்ண கண்டு பின்னையும் நில்லாதன் நெஞ்சம் ஆட்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் முளைதந்தேன் காய்ச்சின நீரோடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன் வாய்த்த புகழ் மணிவண்ணா மஞ்சனமாட நீ வாராய். கஞ்சன் புணர்ப்பினில் வந்த கடிய சகடம் உதைத்து வஞ்சகப் பேய்மகள் சுஞ்ச வாய்முளை வைத்த பிரானே மஞ்சளும் செங்கழி நீரின் வாசிகையும் நாறு சார்ந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராட வாராய். வெப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சுப்பட நான் சுட்டு வைத்தேன் தின்னல் உறுதியேல் நம்பி செப்பின மென்முளையார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பர் சுப்பட நீராட வேண்டும் சோத்தம்பிரான் இங்கே வாராய். என்னை குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்னி எழுப்பி கண்ணை புரட்டி வீழ்த்து கழகண்டு செய்யும் பிரானே உண்ணக் கனிகள் தருவன் ஒளிகடல் ஓத நீர் போலே வண்ணம் அழகிய நம்பி மஞ்சனமாட நீ வாராய். கறந்த நற்பாலும் தயிரும் கடைந்துரிமேல் வைத்தவனை பிறந்ததுவே முதலாக பெற்றறியே நம்பிரானே சிறந்த நற்றாயலர் தூற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன் மஞ்சனமாட நீ வாராய். கன்றினை வாளோலை கட்டி கணிகள் உதிர எரிந்து பின்தொடர்ந்தோடியோர் பாம்பை பிடித்து கொண்டாட்டினாய் போலும் நிந்திரத்தே நல்லே நம்பி நீ பிறந்த திருநன்னால் நன்றி நீ நீராட வேண்டும் நாரணா ஓடாதே வாராய். பூணித் தொழுவினில் புக்கு புழுதி அடைந்த பொன்மேனி காணப் பெரிதும் முகப்பன் ஆயினும் கண்டார் பழிப்பர் நானெத்தனை முழாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என்மணியே மஞ்சனமாட நீ வாராய். கார்மணி மேனி நிறத்து கண்ணபிரானை உகந்து வார்மலி கொங்கை யசோதை மஞ்சன மாட்டியவற்றை பார்மொழி தொல்புதுவைக்கோன் பட்டர் பிரான் சொன்ன பாடல் சீர்மொழி செந்தமிழ் வல்லார் தீவினை யாதுமிளரே. பெரியாழ்வார் பாசுரம் இது. மறுவனின் திருநெற்றியில் சுட்டி அசைதர மணிவாயிடை முத்தம் தருதலும் உன் தன் தாதையின் போலும் வடிவு கண்டு உள்ளம் குளிர விரலை செஞ்சிறு வாயிடை சேர்த்து வெகுளியாய் நின்று உரைக்கும் அவ்வுரையும் திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வ நங்கை யசோதை பெற்றாளே. இது குலசேகர பெருமாளுடைய பாசனம். அதாவது தேவகி கிருஷ்ணனை பயந்தாலும் பெற்றாலும் வளர்க்கக்கூடிய பாக்கியம் யசோதைக்கு தான் கிடைச்சிது. அழகாக அனுபவிப்பார். தாயே யசோதா உந்தன் ஆயர் குலத்துதித்த மாயன் கோபாலன் செய்த ஜாலத் கேளடி ஆயே என்று பல்வேறு கிருஷ்ணனுடைய பாலலீலைகளை பொறுத்து கொண்டு யசோதை பிராட்டி அவனை வளர்த்து வந்தாள். ஆகவே அந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை அனுபவிக்க வேண்டும் என்று நம்முடைய ஆழ்வார்கள், பெரியாழ்வார் மற்ற ஆழ்வாரெல்லாம் தன்னை யசோதையாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனுடைய லீலைகளை அனுபவித்தார்கள். அதுதான் இப்போ நீராட்டலில் பார்த்தோம். இப்படி பெருமாளை தன்னுடைய குழந்தையாக பாவித்து கொண்டு பெருமாளை அனுபவித்தவர்கள் பல பேர். பெருமாளை நம்முடைய வீட்டினுடைய ஒரு குழந்தையாக, பெருமாளுடைய விக்கிரகத்தை ஒரு குழந்தையாக பாவித்து பெருமாளுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் பல பேர். அதனால பாரதி அழகாக சொல்லுவான், தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை தின்னப்பழம் கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் என்னப்பன் என்னையன் என்றால்
அதனை எச்சில் படித்து கடித்து கொடுப்பான் தீராத விளையாட்டு புள்ளை என்று அந்த கிருஷ்ணனை அப்படி அனுபவித்தவர்கள் பலர். தெய்வமாக இருந்தால் நமக்கு அந்நியப்பட்டு விடுமோ என்று பகவானை ஒரு குழந்தையாக நினைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு எப்படி பண்ணுகிறார்களோ அப்படி அனுபவித்தவர்கள். அதை சொல்லி சொல்லி வளர்த்ததுனால தான் ஆண்டாள் அப்படிப்பட்டவன் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று அவள் கனவு காண ஆரம்பித்தாள் ஆண்டாள் நாச்சியார். அதனால தான் அவள் பகவானுக்கு கொடுக்கக்கூடிய மாலையை தான் சூடி அழகு பார்த்து நன்றாக இருக்கிறான்னு போட்டு பார்த்தா, அதனால தான் சூடி கொடுத்த சுடர்கொடின்னு நம்மளுக்கு பேர். அப்படி பட்ட அந்த பாகவதர்களுடைய வரிசையிலே இன்றைய தினம் மகாபக்த விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் 66வதாக திருமதி கர்மாபாய் என்ற ஒரு பக்தையுடைய விருத்தாந்தத்தை நாம் காண இருக்கிறோம். பூரி ஜெகநாத கஷேத்திரத்திலே பிறந்து வளர்ந்தவள் கர்மாபாய். இளம் வயதிலேயே அவளுக்கு திருமணமாகிவிட்டது. கணவனும் இறந்து விட்டான். அப்பொழுது இவள் நிறைமாத கர்ப்பிணி. சில நாட்களுக்கெல்லாம் ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையை போற்றி வளர்த்தாள். உரிய காலத்திலே அவனுக்கு திருமணமும் செய்து வைத்தாள். அவனுக்கும் ஒரு மைந்தன் பிறந்தான், அது பேர குழந்தை. குழந்தை ஓடி ஆடி விளையாடும் சிறு பருவத்திலேயே கர்மாபாயினுடைய மகன் உயிர் துறந்தான். இதன் பின் தன்னுடைய துக்கத்தை மறைத்து கொண்டு இந்த பேர குழந்தைக்காக உயிர் வாழ வேண்டுமே என்று நினைத்து நான் வழக்கம் போல பக்தி யோகமும் அதே நேரத்தில் தன்னுடைய பேர குழந்தையை மீது தன்னுடைய உயிராக நினைத்து கொண்டு பேர குழந்தையை வளர்த்து வந்தான். விதி என்பது மிகவும் கொடுமையானது. எதிர்பாராத வகையிலே அந்த பேர குழந்தையும் மடிந்தது சிறு வயதிலேயே. இப்பொழுது கர்மாபாயுடைய துக்கம் எல்லையை கடந்தது. இப்படி நமக்கு ஆதரவற்ற நிலையிலேயே நாம் இருக்கிறோமே, இப்படி எல்லோருமே ஒன்றன் பின் ஒன்றாக போய்விட்டார்களே, நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தனோ என்று வருத்தப்பட்டு அவள் ஆனால் பக்தியை விடலை. இந்த பூரி ஜெகநாதரை நினைத்து கொண்டு தினமும் கதறி அழுது, போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணோமோ, என்னுடைய பையனும் இறந்து விட்டான், எனக்கு ஒரு துணையாக இருந்த பேரனும் இறந்து விட்டானே என்று. ஆனால் அவளுடைய நித்திய பூஜைகளை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டாள். அந்த சமயம் ஜெகநாத கஷேத்திரத்துக்கு வந்திருந்த பக்தர்கள், அந்த பூரிக்கு யாத்திரை வந்த பக்தர்கள் சிலர் இந்த ஊரில் என்ன விசேஷம் என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த ஊரார்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு கர்மாபாயின்னு ஒருத்தி நல்ல பக்தியான நல்ல தினசரி பூரி ஜெகநாதரை வணங்கி பெருமாள் மீது அவ்விதமான பக்தி கொண்ட பக்தை அவள். அவளுக்கு இப்படி ஒரு சோதனை. ஒரே பையன் இருந்தான், அவனும் கொஞ்ச நாள் வளர்ந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணார்கள். அவருக்கு ஒரு பேர குழந்தை பிறந்தது. இந்த பேர குழந்தையை வளர்த்து கொண்டு தான் ஏதோ வேலையெல்லாம் பார்த்து அந்த குழந்தையை வளர்த்து வந்தால் அந்த குழந்தையும் சிறு வயதிலே இறந்து விட்டது. நிராதரவாக இருக்கிறாள், ரொம்ப தோகத்தில் இருக்கிறாள். எப்போதாலும் பெருமாள்கிட்ட முறையிட வேண்டியது, போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணேனோ இப்படி நான் இருக்கிறேனே என்று வருத்தப்படுகிறாள் என்று அவளுடைய துயரங்களை சொன்னார்கள். உடனே அவளை அவளை மனசை தேற்ற வேண்டும் என்று நினைத்த அந்த பக்தர் குழுவானது நேராக அவர் வீட்டுக்கு போய் அவளிடம் குசலம் விசாரித்தது. உடனே வந்தவர்களுக்கு அவள் ஒரு பக்தர்களுடைய கூட்டம் வந்திருக்கேன்னு அவளுக்கு உபச்சாரம் பண்ணி அவர்களுக்கு மரியாதை பண்ணார். அப்பொழுது அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள், அம்மா, இந்த பிறவியிலே என்ன நடக்க வேண்டும் என்று ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. நாம் என்ன பக்தியாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதை மாற்ற முடியாது. ஆகவே இறைவனுடைய திருவுள்ளம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவனுடைய திருவுள்ளப்படி தான் எல்லாமே நடக்கின்றது. ஆகவே மனசை தேர்ச்சிக்கோ. நீ உன்னுடைய பிள்ளை மீதும் பேரன் மீதும் காட்டிய அன்பை இந்த பகவான் மீது திருப்பு.
ஏற்கனவே நீ பக்தியோடு தான் இருக்காய். ஆனால் அவர்கள் போய்விட்டார்களே என்று சிறந்தவர்களை நினைத்து வருத்தப்படாத. ஆகவே நீ உன்னுடைய முழு நேரத்தையும் பகவானை பற்றிய சிந்தனையிலும் பகவானை பற்றிய போதனைகளை எல்லோருக்கும் தெரிவித்து நீயும் சந்தோஷமாக இரு. மற்ற பாகவத ஜனங்களுக்கும் நீ சந்தோஷத்தை கொடு என்று கேட்டார். இதை கேட்ட கருணாபாய், சுவாமி, என்னுடைய மனம் ஒரு நிலையில் நிற்பதில்லையே, திரும்ப திரும்ப எனக்கு இந்த சம்சார பந்தமானது எனக்கு என்னுடைய மனதை உறுத்தி கொண்டிருக்கிறது. முழு மனதோடு நான் பகவானை என்னை அர்ப்பணிக்க முடியவில்லை என்று சொன்னால், உடனே அதற்கு அந்த பாகவத உத்தமர்கள் பகவானுடைய தாரக மந்திரத்தை உபதேசம் செய்து கிருஷ்ண விக்கிரகம் ஒன்றை கொடுத்து, அம்மா, இது உன் மகன் பேரன் என்று நினைத்து கொண்டு இந்த விக்கிரகத்தின் மீது நீ அன்பு செலுத்தி அதையே கவனித்து கொண்டு உன்னுடைய கவனத்தை மாற்று என்று சொன்னான். அதான் பகவான் கீதையில் சொன்னானே, எல்லாம் நான் தான், எல்லாமே நான், எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன், என்னையே நீ நினைத்து கொண்டு சரணாகதி பண்ணுன்னு பகவான் சொல்கிறான். அதை சொன்னால் இதன் பின்னால் கர்மாபாய் அந்த விக்கிரகத்தையே ஒரு குழந்தையாக நினைத்து கொண்டு வழிபடலானால் காலையில் எழுந்தவுடன் குழந்தைக்கு பசி தாங்காது என்று அவள் அந்த குழந்தை உயிரோடு இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக பாவித்தாள். அதுதான் பெரியாழ்வார் பண்ணார். கிருஷ்ண விக்கிரகத்தை ஒரு குழந்தையாகவே பாவித்து இவர் யசோதையாகவே மாறினார். அதனால தான் நமக்கு அழகான பாடல்கள் கிடைத்தது. பூச்சி உடல், நீராட்டம் எல்லாம் கிடைத்தது. காலையில் எழுந்தவுடனே அவள் குழந்தைக்கு பசிக்காதே என்று தோன்றும். உடனே ஸ்நானம் செய்ய சென்றால் நேரமாகி விடுமே என்று ஸ்நானம் செய்யாமல் முதல்ல குழந்தைக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு படைத்து விட்டு குழந்தைக்கு சாப்பாடு போடுறது மாதிரி செய்துவிட்டு அப்புறம் போய் ஸ்நானம் செஞ்சுட்டு வந்து இவள் மற்ற வேலையை பார்ப்பா. இவளுக்கு சமையல்லாம் இப்படியே இவள் செய்து கொண்டு இருந்தால் அந்த விக்கிரகத்துக்கு நன்றாக முதல்ல குளிப்பாட்டி விடுறது, எல்லா வகையான இதையும் செய்ய, மையிட்டு பொட்டிட்டு எல்லா வகையும் செய்து, ஆனால் விக்கிரகமாக இருந்த பெருமாள் அவளுக்கு காட்சி கொடுத்து உண்மையாக குழந்தையாகவே அவரிடம் கட்டுப்பட்டு கிடந்தார். ஒரு நாள் அவள் வீட்டிற்கு சில பக்தர்கள் வந்தவர்கள் இவள் சமையல் செய்து வைத்து நதிக்கு புறப்படுவது கண்டு, அம்மா, நீங்களோ முதிர்ந்த பெரியவராக இருக்கிறீர்கள், நம்முடைய ஆச்சார அனுஷ்டானங்களெல்லாம் மறந்து விட்டு காலையில் நீராடாமல் குழந்தையை இப்படி சமையல் பண்ணுறீங்களே, அதை போய் பகவானுக்கு கொடுத்து விட்டு பிரசாதமாக கொடுக்குறீர்களே என்று சொன்ன பொழுது, சுவாமி, என் குழந்தை பசி பொறுக்காது, விடியற் காலையில் சாப்பிட்றது வழக்கம், நான் ஸ்நானம் செய்துவிட்டு வந்து அந்த குழந்தையை சாப்பாடு போடணும் என்று அதுக்குள்ளே அந்த குழந்தை தூங்கிடும். ஆகவே நான் குழந்தைக்கு உணவு அருந்தி விட்டு நான் பின்னால் அதை தூங்க பண்ணிவிட்டு அப்புறம் போய் குளித்து விட்டு எனக்கு சமையல் சாப்பாடெல்லாம் நான் செய்து கொள்வேன் என்றார். உடனே வந்தவர்கள், இந்த குழந்தை அழுகிற சத்தமே கேட்கவில்லையே, நீ குழந்தைன்னு சொல்கிறாயே, ஏன்னா இவன் வந்து பகவான்னு சொல்லவே இல்லை, என்னுடைய குழந்தை பசி பொறுக்காது, அதனால் சாப்பாடு போட்டு விட்டு தான் வந்து நான் அதுக்கு சாப்பாடு போட்டு விட்டு ஆகாரம் படித்து அதை தூங்க செய்து விட்டு தான் நான் போய் ஸ்நானம் பண்ணி விட்டு எனக்கு சமையல்லாம் பண்ணுவேன்னா. உடனே என்னுடைய குழந்தை அழாது, என்ன நான் அதை வந்து கவனமாக பாதுகாத்து கொண்டு அதை நன்றாக வேணுங்கிறதெல்லாம் சில நேரத்துக்கு சாப்பாடு போட்டு பண்ணுறதுனால அந்த குழந்தை அழாதுண்ணா. உடனே இந்த பக்தர்கள்லாம் சிரிக்க ஆரம்பித்தார்கள். என்ன குழந்தைங்கிறியே, எது குழந்தைன்னு உடனே அந்த பகவானுடைய விக்கிரகத்தை காமிச்ச உடனே பக்தர்கள்லாம் சிரிக்க ஆரம்பித்தார். என்னம்மா, உனக்கு பேரன் பேத்தி எல்லாம் இறந்து போனோடைய பேரன் பிள்ளையெல்லாம் இறந்து போனதுனால பைத்தியமாக ஆயிட்டியா? ஒரு சாதாரண விக்கிரகத்துக்கு போய் அது குழந்தைங்கிற, பரவாயில்ல, ஆனால் அது பசி தாங்காதுன்னு சொல்லிவிட்டு நீ
ஆச்சார அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்காமல் நீ பாட்டுக்கு போய் காலம்பரை எந்திருந்த உடனே அதுக்கு சமையலை பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீ அப்புறம் போய் குளிச்சுட்டு வருகிறாயே என்று. பக்தர்கள் நகைத்தார்கள். உடனே கர்மாபாய் உள்ளே போய் தான் செய்திருந்த வெண்பொங்கலை கொண்டு வந்து எதிரில் வைத்து, கண்ணா கொஞ்சம் சாப்பிட்றான்னு அந்த குழந்தை முன்னால், அந்த விக்கிரகத்துக்கு முன்னால், இந்த குழந்தை விக்கிரகத்துக்கு முன்னால் வைத்தால் உடனே விக்கிரகம் உடனே குழந்தையாகி அந்த பொங்கலை தன் சிறு கையினால் அழகாக எடுத்து உண்டது. பக்தர்கள் ஒரே வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவளது பக்தியை கண்டு மெய் சிலித்தனர். இறைவனது சவுளப்பியத்தையும் எண்ணி ஆச்சரியப்பட்டார்கள். பிறகு அவர்கள் அம்மையாரை நோக்கி, அம்மா, நீங்கள் பரமபக்தை என்றாலும் இந்த குல ஆச்சாரத்துக்கு விரோதமின்றி நீ நீராடி சமையல் செய்யக்கூடாதா என்றனர். ஆம், ஸ்நானம் செய்து பரிசுத்தமாக சமையல் செய்து இறைவனுக்கு படைப்பதே முறை என்று மறுநாள் எழுந்து வீடு முழுவதும் மெழுகி பெருக்கி கோலமிட்டு பின் நீராடி சமையல் செய்ய தொடங்கினாள். என்ன யோசிக்கணும். இந்த பக்தர்கள் சொன்னதை கேட்டவுடன் ஆமாம், அது சரிதான், பகவான் பரம பவித்திரமானவன், அவனுக்கு நம்ம உடலும் உள்ளமும் சுத்தமாக இருக்கணும், ஆகவே நான் திருத்திக்கிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலம்பரை எந்திருந்த உடனே முதல்ல சமையல் பண்ணுறதுக்கு பதிலாக குளிக்க போயிட்டான். குளிச்சுட்டு வந்து சமையல் பண்ணி பெருமாளுக்கு, அதாவது அவளை பொறுத்தவரை அந்த குழந்தைக்கு சாப்பாடு போடலான்னு. இவள் போன உடனே இங்கே அர்ச்சகர், பூரி ஜெகநாதனுடைய கோயிலில் அர்ச்சகருக்கு இரவு ஒரு கனவு வருகிறது. பகவான் அவருடைய கனவிலே தோன்றி, என்னுடைய அத்தியந்த பக்தையாகிய கர்மாபாய் நாள்தோறும் எனக்கு விடியற்காலையிலேயே அறுசுவையோடு அமுது ஊட்டி வந்தால், நேற்று வந்திருந்த பக்தர்கள் சில பேர் சொன்னதை கேட்டுக்கொண்டு ஆச்சார அனுஷ்டானத்தோடு செய்ய வேண்டுமே என்று எனக்கு உணவு படைக்காமல் ஸ்நானம் பண்ண போயிட்டா. இப்பொழுது எனக்கு பசிக்கிறது, பசியால் நான் துடிக்கிறேன், ஆகவே நீங்கள் கர்மாபாயிட்ட போய் சொல்லுங்க, எனக்கு பக்தி தான் பிரதானமே தனியா, ஆச்சார அனுஷ்டானம் முக்கியமில்லை. ஆச்சார அனுஷ்டானம் அது ஒரு அங்கம்தான். அர்ச்சகர் இதை கேட்டு உடனே மனசு சந்தோஷப்பட்டார். காலையில் எழுந்ததும் நேரம் முதல் வேலையாக கர்மாபாயின் வீட்டுக்கு போனார். கர்மாபாய் அப்பொழுது வீடு பெழுக்கி மொழுக ஆரம்பித்தார். அர்ச்சகர் சொன்ன செய்தியை கேட்டதும், அடடா, அறியாத்தனமாக இந்த குழந்தையை பட்டினி போட்டோமே என்று வருந்தினாள். உடனே ஸ்நானம் செய்யாமல் அவள் வழக்கம் போல உணவை தயாரித்து அவளுக்கு கொடுக்க ஆரம்பித்தாள். அதாவது பகவான் கண்ணப்பனுடைய சபரியுடைய எச்சில் படித்த பழங்களையும் கண்ணப்பன் தான் ருசித்து கொடுத்த அசைவ உணவையும் பகவான் ஏற்றுக்கொண்ட பொழுது கர்மாபாயின் மூலமாக மனசு சுத்தியோடு படைக்கக்கூடிய எதையும் பகவான் ஏற்றுக்கொள்வான் என்பதை இந்த உலகுக்கு காட்டினார். அதனுடைய அடையாளமாக இன்றும் கூட நாம் பூரி ஜெகநாத கஷேத்திரத்துக்கு போனால் அங்கே ஆச்சார அனுஷ்டானங்களை நாம் காண முடியாது. அங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய சரணகோஷத்தையும் ஆத்மார்த்தமாக பகவானை பிரார்த்திக்கக்கூடிய பக்தர் குழுவை நாம் பார்க்கலாம். பூரி ஜெகநாதனுக்கு சோஸ்திர பிரியர். அவனை சோஸ்திரம் பண்ணுவதிலும் அவனிடம் யார் மனம் ஒன்றி அவனை வேண்டுகிறார்களோ அவர்களுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை அவன் பார்ப்பதில்லை. பகவானிடம் மனதை ஒப்படைத்து பகவானிடம் பூர்ண சரணாகதி பண்ணுபவர்களை பகவான் என்றும் காத்து நிற்பான் என்றதை கூறி, அதற்கு கர்மாபாயின் சரித்திரம் ஒரு சான்றாக நமக்கு இருக்கிறது என்பதை கூறி, அதை இந்த விக்கிரகத்தை கல்லுன்னு நினச்சா கல் தான், கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள்னு நினச்சிட்டா கல் தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் இறைவனை நாம் வணங்க வேண்டும் என்பதற்கு கர்மாபாயுடைய சரித்திரம் நமக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது என்பதை கூறி
நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய். ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்து நம் சீறி அல்லாதே இறைவா நீதாராய் பரையேலரம்பாவா இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றையினம் காமங்கள் மற்றையிலொரும்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறும்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.